Hi friends, this is Nivita. இந்த வீடியோவில் 11th standard chemistry chemical bonding lessonல பேஜ் நம்பர் 95ல இருக்கிற bonding in ethylene இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ethylene அப்படின்னா அதோட ஃபார்முலா என்னது? ஆக்சுவலி C2H4 கரெக்டாக. C2H4 இதில் வந்து ENEன்னு இருக்குது. அப்போ கண்டிப்பாக அது என்னது? டபுள் பாண்டுன்றது நமக்கு தெரியுது. ஓகே, ஸோ C2H4ன்னு இருக்குது. இதை எப்படி நம்ம வரையணும்? ஆக்சுவலி சி வந்து 2 இருக்குது. ஸோ கார்பன் 2 இருக்கும். ஹெச் வந்து 4 இருக்குது. அப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஓகே, அப்போ இந்த கார்பனுக்கு எத்தனை பாண்ட் இருக்கும்? இங்கே ஒரு பாண்ட் இருக்கும், இங்கே ஒரு பாண்ட் இருக்கும், இங்கே ஒரு பாண்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த கார்பனுக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாண்ட் ஏற்கனவே இருக்குது, இங்கே ஒரு பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாண்ட் இருக்குது. ஸோ இதுதான் என்னது? இத்திலீனோட ஸ்ட்ரக்சர் கரெக்டாக. ஸோ இதில் நம்ம எப்படி வந்து பாண்டிங் பண்ணுறது, எப்படி இது பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாகவே கார்பனோட அட்டாமிக் நம்பர் பார்த்திங்கன்னா 6. அது எப்படி எழுதுவீங்க? 1s2 2s2 2p2ன்னு எழுதுவீங்க. ஸோ 2p2னா என்னது? 2px1 2py1. ஓகே, ஸோ இப்படி தானே வந்திருக்கும். எனக்கு அதே மாதிரி 2p இசட்டில் வந்து 0ன்னு வந்திருக்கும். ஏன்னா எனக்கு 2 தான் இருக்குது. 2pயில் வந்து 2 தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ வந்து எக்ஸில் ஒன்று போயிடுச்சு, ஒயில் ஒன்று போயிடுச்சு, இசட்டில் வந்து 0ன்னு இருக்குது. ஸோ இப்போது அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. ஓகே, அந்த 1s2ன்னு எழுதியிருக்கோம்ல, 1s2ங்கிறதுக்கு ஹீலியம் கான்ஃபிகரேஷன் எழுதியிருக்காங்க 2s2. ஸோ இந்த மாதிரியான இதுதான் வந்திருக்கு. கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கார்பனுக்கு. ஸோ ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் ஸ்டேட்டில் எழுதும்போது என்ன பண்ணியிருப்பீங்க? 2s2 2px1 2py1 1 2pz1 எதுவுமே இருக்காது. இதுதான் நார்மல் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஆக்சுவலி எனக்கு என்ன இருக்குது? 2 தான் இருக்குது. 2 தான் பாண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு என்ன தேவை? ஒரு கார்பனுக்கு வந்து மூணு இது பாண்ட் பண்ணும் கரெக்டாக. இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்றுன்னு 3 பாண்டு தேவை. ஆனால் எனக்கு வந்து 2 பாண்ட் தான் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இங்கே இருக்குது இல்லையா, ஸோ இந்த இதை நான் இங்கே கொண்டு போகிறேன். ஓகே, இந்த பாண்டை நான் இங்கே கொண்டு போகிறேன். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகிடுச்சு? இங்கே போயிடுச்சா? இப்போது ஆனால் எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 1 2 3 4 இருக்குது. ஆனால் எனக்கு தேவையானது என்னது? 3 தான் தேவை எனக்கு. அதனால் நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா 3 மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ அந்த 3 மட்டும் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு எப்படிப்பட்ட ஒரு ஹைபிரிடைசேஷன்? இது வந்து நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, இந்த மாதிரி கிடச்சிருக்கு, எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இந்த மாதிரி கிடச்சிருக்கு. பட் எனக்கு வந்து இது வந்து யூஸ் ஆக போகிறது கிடையாது. இது 3 தான் யூஸ் ஆக போகுது. ஸோ அது வந்து என்னது? sp2. அது மட்டும் தான் தேவை. ஸோ ஹைபிரிடைஸ்டு ஸ்டேட் நான் யூஸ் பண்ண போகிறது என்னென்னா, ஹைபிரிடைஸ்டு ஸ்டேட் வந்து sp2 அதில் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இந்த 2pz1 இருக்குல்ல, அது வந்து நம்ம தனியாக எழுதிக்கலாம். ஓகேவா? அது வந்து அன்ஹைபிரிடைஸ்டுன்னு வரும், அன்ஹைபிரிடைஸ்ட் அப்படின்னு வரும். ஸோ அது எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலி அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான இது வந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஸோ இங்கே பார்த்தோன்னா ஒரு எத்திலீனில் வந்து கார்பன் ஆட்டம் அண்டர்கோஸ் sp2 ஹைபிரிடைசேஷன் இன்வால்விங் எதெல்லாம் இன்வால்வ் பண்ணும்? 2s ஆர்பிட்டலை இன்வால்வ் பண்ணும், 2px ஆர்பிட்டல் 2py ஆர்பிட்டலை மட்டும் இன்வால்வ் பண்ணும். ஸோ இந்த 3 ஈக்குவலன்ட் சேர்ந்து எனக்கு sp2 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல் கிடைக்கும். ஸோ இது வந்து sp2 அப்படிங்கிறது என்னது? 3 பாண்ட் ஃபார்ம் ஆகுது கரெக்டாக. அப்போ 3 பாண்ட்னா அது எல்லாத்துக்கும் இடையில 120 டிகிரி 120 டிகிரி 120 டிகிரி இருக்கும். ஸோ இந்த 2pzன்னு ஒன்று இருக்குல்ல, 2pzன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து என்ன ஆகும்னா அன்ஹைபிரிடைஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து பெர்பெண்டிகுலர் டு த xy பிளேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நார்மலாக இதுதான் xy பிளேன் கரெக்டாக. இதுதான் xy பிளேன் அப்படின்னு சொல்கிறது. இப்போது இந்த இதுக்கு இடையில 120 டிகிரி, இதுக்கு இடையில 120 டிகிரி, இதுக்கு இடையில 120 டிகிரி. ஸோ பேசிக்காக இதுதான். அதே மாதிரி இதுக்கு இடையில 120 டிகிரி 120 டிகிரி 120 டிகிரி. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வரைஞ்சிப்போமா? முதல்ல sp2 ஹைபிரிடைசேஷன் சொன்னாங்களா, அப்போ நம்ம வந்து 3 வரையணும் கரெக்டாக. sp2 அப்படின்னு சொல்லும்போது ஸோ எனக்கு இங்கே ஒரு இது, அதே மாதிரி இங்கே ஒரு பாண்டு, அதே மாதிரி இங்கே ஒரு பாண்டு. ஸோ அதே மாதிரி இந்த கார்பனுக்கு நம்ம 3 வரைஞ்சிடணும். அதுக்கப்புறம் இது கூட என்ன சேரும்? வந்து ஹைட்ரஜன் வந்து சேருமா? நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்தோம் கரெக்டாக. இங்கே வந்து ஹைட்ரஜன் ஒன்று சேரும்னு. அப்போ ஹைட்ரஜனுக்கு வந்து 1s ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து இது வந்து சேரும்போது எனக்கு வந்து s ஆர்பிட்டலில் வந்து சேரும். ஸோ இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்றுன்னு s ஆர்பிட்டலில் வந்து சேர்ந்துருச்சு. ஓகேவா? இதுதான் எத்திலீனோட ஸ்ட்ரக்சர். ஸோ ஆக்சுவலி வந்து உங்களுக்கு இன்னும் 2pz இருக்குல்ல, ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு இப்படி வரைகிறீங்கல்ல, இப்படி வரையும் போது அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு பெர்பெண்டிகுலராக ஒரு நம்ம ஒரு p ஆர்பிட்டல் வரைவோம். எப்போவுமே s ஆர்பிட்டல் எப்படி வரைவோம்? ரவுண்ட் ஷேப்பில் வரைவோம். p ஆர்பிட்டல்னால் இப்படி இருக்கும் அல்லது இப்படி இருக்கும் கரெக்டாக. ஸோ இந்த பெர்பெண்டிகுலராக இருக்கிறது தான் 2pz அப்படிங்கிற அந்த ஒரு அன்ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல். ஸோ இப்போ இது ரெண்டும் ஓவர்லேப் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும்னா ஒரு பை பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஓகே, பை பாண்ட் என்னது? டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் ஆக்சுவலி எத்திலீனோட ஸ்ட்ரக்சர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அன்ஹைபிரிடைஸ்டு 2pz ஆர்பிட்டல் ஆஃப் கார்பன் ஆட்டம் வந்து ஓவர்லேப் ஆகும். எப்படி ஓவர்லேப் ஆகும்? சைடு வைஸாக ஓவர்லேப் ஆகும். ஆஸ் தே ஆர் நாட் இன் த மாலிகுலர் ஆக்சிஸ். மாலிகுலர் ஆக்சிஸ்னால் இப்போ இங்கே ஒரு ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்களே, இது வந்து x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ், இது வந்து பெர்பெண்டிகுலராக தானே இருக்குது. ஸோ அதில் இல்லாதது
அப்படிங்கிறது இப்படி ஆகும். இந்த லேட்ரல் ஓவர்லாப் ரிசல்ட்ஸ் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் பை பாண்ட் ஃபார்ம் ஆகும் between 2 carbon atoms as shown in the figure. ஸோ இந்த 2 கார்பனுக்கு இடையில வந்து ஒரு பை பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து எத்திலீனுக்கு வந்து டபுள் பாண்ட் அப்படின்னு சொன்னோம்ல. ஃபஸ்ட்டு நல்லா கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதோட ஃபார்முலா இதை நம்ம இப்படி எழுதியிருக்கோம். ஆனால் எனக்கு வந்து எத்திலீனை பொறுத்தவரை 4 ஹைட்ரஜன் தான், லைக் அது கூட வந்து 2 பாண்டு தான் ஃபார்ம் ஆக முடியும். அதனால் எனக்கு இவ்வளோ இது வேண்டாம், எனக்கு இது மட்டும் ஹைப்ரிடைஸ்டு ஸ்டேட்டாக இருக்குது, இது வந்து அன்ஹைப்ரிடைஸ்டு ஸ்டேட்டாக இருக்குது. ஸோ ஹைப்ரிடைஸ்டு ஸ்டேட்டை பேஸ் பண்ணி 3 ஹைப்ரிடைஸ்டு ஸ்டேட்டில் அதனால் 3 பண்ணியாச்சு. இங்கே வந்து 3 இது பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அன்ஹைப்ரிடைஸ்டு ஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து நம்ம பெர்பெண்டிகுலராக இது பண்ணுறோம். பெர்பெண்டிகுலராக இருக்கிறது சைடு வைஸாக ஓவர்லேப் ஆகும். ஸோ சைடு வைஸாக ஓவர்லேப் ஆகும்போது எனக்கு பை பாண்ட் ஃபார்ம் ஆகுது. பை பாண்ட் என்னது டபுள் பாண்ட். அதனால தான் வந்து எத்திலீன் அப்படிங்கிறது வந்து ஒரு டபுள் பாண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.